ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயா 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு சோயாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. ஊற வைக்க தேவையில்ல. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம கிளறி வச்சுருக்க மீல் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சோயா 65 ரெடி. டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.